ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எப்பவுமே இந்த ட்ரியோ கான்செப்ட் யூஸ் பண்ணி டீமை ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2011ல கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி இவங்க 3 பேரை சேர்த்து ஒரு டீம் இருக்கும். இந்த டீமை சுத்தி பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 2011 அண்ட் 2016ல ஃபைனல்ஸ் போக முடியுமே தவிர அவங்களால வின் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஒன்ஸ் கிறிஸ் கெயில் போனதுக்கு அப்புறம் ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு இன்னொரு ஃபார்மேஷனை பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஃபார்மேஷன்லயே அவங்களால டிராஃபி வின் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏபி டிவிலியர்ஸ் போனதுக்கு அப்புறம் விராட் கோலி, ஃபாஃப் டு பிளெசிஸ், கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு அடுத்த ட்ரியோ ஃபார்மேஷன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த வாட்டியும் அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. ஆனா 2025ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ட்ரியோ ஃபார்மேஷன் ஆச்சு. ஆனா அது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. யாருன்னு கெஸ் பண்ணுங்க. ஃபார் த சேஞ்ச் இந்த வாட்டி அந்த ட்ரியோ பேட்டர்ஸ் கிடையாது. ஆர்சிபியோட 3 பவுலர்ஸ். இந்த 3 பேர் யாருன்னா ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அண்ட் கிளட்ச் குருணால் பாண்டியா. இந்த 3 பேருமே ஒரு T20யோட எந்த ஃபேஸ்ல வேணாலும் போலிங் போட முடியும். அவங்களால விக்கெட் எடுக்க முடியும், டிஃபெண்டும் பண்ண முடியும். இவங்க 3 பேரோட கன்சிஸ்டன்சியால தான் 2025 ஐபிஎல்ல ஆர்சிபி வின் பண்ணவும் முடிஞ்சது. 2026ல கன்சிஸ்டன்டா வின் பண்ண முடியுது. இப்போ டாப் 2 குவாலிஃபிகேஷன்ல இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.